ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி. அது எதை வச்சு செய்ய போறோம்னா நம்ம ஆட்டு குடல் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் செய்ய போறோம். இப்போ நிறைய பேர் ஆட்டு குடல் சொல்லுவாங்க, சில பேர் போட்டி சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம அதை வச்சுதான் செய்ய போறோம். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க ஆட்டு குடல் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆக்சுவலி அதுல கிளீன் பண்றது மட்டும்தான் ஒரு டைம் எடுத்துக்குவோம். அது இல்லாம செய்யறதுக்கு ரொம்ப டைமே ஆகாது. கிளீன் பண்றதுக்கு மட்டும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா நம்ம அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான டைம் தான். அதே மாதிரி செய்துட்டோம்னா அதோட டேஸ்ட் சொல்லவே முடியாது. சாப்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். டேஸ்ட் மட்டும் கிடையாது, அது ரொம்பவே குடலுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அது தெரிஞ்சவங்க கண்டிப்பா வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெனக்கட்டு கொஞ்சம் வாங்கி செய்வாங்க. ஆனா தெரியாதவங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. ஆனா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வாங்கி செய்து பாருங்க. கிளீன் பண்ணிட்டு நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி செய்து பாருங்க. கண்டிப்பா நீங்களும் தொடர்ந்து வாங்கி செய்து சாப்பிடுவீங்க. அது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். அதுக்கு முந்தி என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் ஒரு ஆட்டோட குடல் வாங்கிட்டு இதே மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, எங்கள் அத்தை தான் இதை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி தான் இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது மேலே நல்லா நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். இதை அப்படியே சில பேர் சமைப்பாங்க. ஆக்சுவலி அதை அப்படியே சமைச்சு சாப்பிட்டோன்னா நம்ம குடலுக்கு ரொம்ப கெடுதல். ஆனால் அப்படியே சாப்பிடக்கூடாது. இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் ஒரு வேலை. க்ளீன் பண்ணும்போது நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நான் அதே மாதிரி தான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதனால தான் மஞ்சளாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம சமைக்கலாம். இப்போது நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் நம்ம வாசனை பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நம்ம நிறையா அதை மாதிரி சேர்க்கும் போது நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது 2 தக்காளி அதையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க போட்டியை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் நல்லா கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 50 கிராம் தயிர் நான் சேர்த்துருக்கேன். தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா போட்டி நல்லா சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், நான் எல்லாமே சேர்த்துட்டேன், இவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா கரண்டியால் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரோட மூடி வச்சு நல்லா ஒரு 2 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். சில போட்டி சீக்கிரமாக வெந்துடும், சில போட்டி வேகாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரோட மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டுட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம்.
இப்போ பாருங்க 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க. எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ண குடல் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண குடல் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோதான். இப்போது நம்ம இந்த கிரேவியை நம்ம சாதத்து கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம், எல்லாத்து கூடயுமே நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது மட்டுமே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ நிறைய பேருக்கு குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க இப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. கம்பல்சரி சீக்கிரமாகவே குணமாயிடும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.